Hi guys, very good afternoon. I hope you're all doing well. So this is Jagan from Samsung Trading. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய மைக்கு, என்னோடய கிட்டெல்லாம் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது. அது இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து கேட்கும். ஸோ அதனால தான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸோ வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ வாய்ஸு அப்புறமா கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட்டை பார்க்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து நாளைக்கு மார்னிங் 4:30க்கு வந்துடும் வீடியோ. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே நான் ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? சரி, ஓகே. வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. யூஎஸ்டி கேரில் ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். ரீஃபைன்மெண்ட்டு, அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளைக்குள்ளே மார்க்கெட் வந்தனால நம்ம வந்து 4 ஹவரில் ட்ரேடு வந்து பண்ணணும். ஸோ 4 ஹவருக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட்டை, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெய்லி டைம் ஃப்ரேமை நல்லா பாருங்கள். மார்க்கெட் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த லோவை எடுத்து இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி கேடு செல் ஆகிறதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் செல் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து 4 ஹவருக்குள்ளே வந்தனால நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. நமக்கு டிவைஸ் பண்ணி சோச் வந்து கிடச்சிருச்சு. ஸோ என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, பிவைஸ் பண்ணிவிட்டு சோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிவைஸ் பண்ணி நமக்கு ஒரு லாங்கான பொசிஷனை கொடுத்துருச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி, நம்ம பிளான் படி, ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நம்ம பிளான் படி லாங்கான பொசிஷன் கொடுத்தா ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போய் பார்ப்போம். ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் நமக்கு சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை இருக்குது, அப்புறம் ஒரு ஹிடன் சப்ளை வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு டிபி வந்து கொடுத்துட்டான். இந்த லோ டிபி கொடுத்துட்டான். ஸோ எகைன் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி வந்து போகலை இங்கே. ஓகேங்களா? ஸோ போயிருந்தால் ஒரு நல்ல என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து போகலை. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு வந்துட்டான். எகைன் டிபி கொடுத்துட்டு எகைன் மேலே வந்தான். ஸோ எகைன் மேலே வந்தோன்னா என்ன, இந்த இடம் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிபி கொடுத்துருச்சு. அதனால் நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம் என்ட்ரி போயிருந்தா. ஓகேங்களா? சரி, ஓகே. நான் வந்து என்ன பண்ணேன், இந்த சப்ளையில்
ஒரு செல் வந்து போறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தான். வந்துட்டு நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி குடுத்தான். ஓகேங்களா? ரெக்கவரி குடுத்துட்டு நமக்கு இந்த சப்ளை ட்ரிகர் ஆகல. ஓகேங்களா? இந்த சப்ளை ட்ரிகர் ஆகல. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ட்ரிகர் ஆகாம நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம்ல தான் வெயிட் பண்ணணும். இந்த சப்ளை ட்ரிகர் ஆகாம மார்க்கெட் கிட்ட வந்துட்டு கீழ போயிட்டான். மறுபடியும். ஓகேங்களா? சரி ஓகே. மறுபடியும் கீழ போயிட்டு இந்த லோவ எடுத்திருக்கான். இந்த லோ எடுத்துட்டு பெண்டிங் இருந்த சப்ளைக்கு மறுபடியும் வந்தான். சரிங்களா? பெண்டிங்ல இருந்த சப்ளைக்கு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ் சப்ளை. ஸோ 15 மினிட்ஸோட சப்ளைல 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 15 மினிட்ஸ் வந்தான். வந்துட்டு நமக்கு எகைன் ஒரு புல் பேக் கொடுத்து 5 மினிட் போயிட்டான். 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டான். ஓகேங்களா? ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டுக்கு போனதுனால நம்ம 1 மினிட்ல என்ட்ரி வந்து போகிறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த லோ வந்து சோர்ச். அப்போ இந்த ஹை தானே நமக்கு பிஒய்ஸ். அப்போ இது ஹை பிஒய்ஸ் அப்படின்றப்போ நமக்கு இதுதானே சோர்ச். ஏன் நீங்க வந்து இந்த ஒரு சின்ன புல் பேக்கை எடுத்தீங்க? இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடி க்ளோஸ் பண்ணிட்டேன்ல, அப்போ லோ வந்து இதுதானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் அதை எடுத்தேன் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் தப்பாக எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம இதை வந்து சோர்ச்சா எடுக்கலாம். இது சோர்ச்சு 1 மினிட்ல. ஓகேங்களா? இது வந்து நமக்கு பிஓஎஸ். அப்போ இது பிஓஎஸ்ன்றப்போ இதுதான் சோர்ச். கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இது சோர்ச்ன்றப்போ நமக்கு என்ட்ரியை வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை சோர்ச்சா எடுக்கிறப்போ மார்க்கெட் வந்து ஒரு லென்த்தான ஒரு லாங் பொசிஷன் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து கிடைக்குது. இந்த சப்ளை வந்து நம்ம எடுக்கிறோம். ஆனா மார்க்கெட் என்ன பண்றான், பிரேக் பண்ணி ஃபெயிலியர் கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கும், ஆனால் லாஸ் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து கரெக்டாக பிடிக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்டு பிடிக்கலாம். மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கானா இல்லை நம்மளை சும்மா வந்து லாஸ் பண்ணியிருக்கானா, தப்பாக என்ட்ரி போயிருந்தா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு இங்கேருந்து வரலாம் ட்ரெண்டை பிடிச்சி. ஓகேங்களா? இங்கேருந்து பிஓஎஸ் எடுத்துக்கலாம். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. ஓகே, பிஓஎஸ் பண்ணியிருக்கு. அப்போ லோ இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்குது. ஓகே, புல் பேக் கொடுக்குது. நம்ம பிஓஎஸ் எடுக்கலாம். இந்த இடத்துல சோர்ச் கொடுக்குது. சோர்ச். அப்போ இந்த ஹையை சோர்ச் கொடுக்குது. சோர்ச். ஓகே, அப்போ லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஓகே, சோர்ச். ஓகே, இப்போ இது சோர்ச். ஓகே, சோர்ச் கொடுத்துருக்கு. இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருக்கா? ஓகே, பிஓஎஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? சோர்ச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஹை எது? இதுதான் ஹை. இது சோர்ச் நோட் பண்ணிக்கலாம். சோர்ச். ஓகே, அப்போ இங்க ஹை இருக்கு.
இங்கே விக்கு விட்டுருக்கு. அப்போது இந்த விக்கு விட்டது என்ன, நமக்கு சோச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், இதை பிவாய்ஸாக எடுத்துடணும். அப்போ இந்த விக்கை தாண்டி பாடி க்ளோஸில் வச்சோம். அப்போ இந்த விக்கை தாண்டி பாடி க்ளோஸில் வச்சனால நமக்கு இது லோவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ ட்ரெண்டோட நம்ம ட்ரெண்ட் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே மிட்டிகேஷன் நடக்கணும், பக்கத்தில் ஒரு லோ அடித்தா நம்ம பை செல் போகணும் அப்படின்னு கிடையாது. இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து இது சோச்சு. அப்போ இந்த விக்கோட ஸ்டாப்பு நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கு, இது ஒரு புல் பேக். அப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இது பிஒய்ஸ். ஸோ இது பிஒய்ஸ் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கா, பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போது பிஓஎஸ் பண்ணி நமக்கு சோச் நடக்கிறது கன்ஃபார்ம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுதுங்களா, ஸ்ட்ரக்சர் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க 1 மினிட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஓஎஸ் வருது, இவ்வளோ சோச் வருது, எப்படி ப்ரோ நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 1 மினிட்ல நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. 1 மினிட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, நமக்கு இந்த மாதிரி சப்ளைஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளைஸ் வந்து மிட்டிகேஷன் நடந்திருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம 1 மினிட் என்ட்ரு ஆகணுமே தவிர நீங்கள் ஸ்ட்ரக்சர் 1 மினிட்ல பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் 1 மினிட்லேருந்து வரக்கூடாது. ஸோ அப்படி வரீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சோச்சஸ் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி வரணும், இந்த ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை ஆர் டிமாண்ட்ஸை மெட்டிகேஷன் பண்ணுற வரைக்கும் 1 மினிட் 90% சோச்சஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த லெவலை வந்து நமக்கு மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சோச் நடந்திருக்கு. மார்க்கெட் பிவைஸ் பண்ணி சிங்கிள் சோச்சில் நம்ம வந்து ட்ரெண்டை பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா எந்த ஒரு சோச்சும் நடக்கல. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை சோச் நடந்திருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்ட்ரான இடம் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பிவைஸ் பண்ணி சோச் பண்ணதுக்கு நமக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு சப்ளைல என்ட்ரி வந்து போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். இங்கே என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம எப்பயும் போல் ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே பஃபர் வந்து வைப்போம், வச்சாச்சு. ஓகேங்களா? சரி, டிபி எங்கே செட் பண்ணலாம்? மார்க்கெட் சப்ளைக்கு வந்தான், மறுபடியும் வந்தான், மறுபடியும் வந்தான், மறுபடியும் வந்திருக்கான், மறுபடியும் வந்திருக்கான், மறுபடியும் வந்திருக்கான். ஸோ இப்படி மார்க்கெட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சப்ளை எஸ்எல் அடிக்கிறதுன்ற விட சப்ளை பிரேக் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைல பிரேக் ஆக போகுது அப்படின்றது என்னோட ஒரு பிளான். ஆனால் நம்ம ஒரு சின்ன ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், இந்த டிமாண்ட் வரைக்கும் என்னோட டிபி லெவலை வந்து செட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ட்ரி. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் பண்ணோம். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கன்சால்டேஷன் இருந்திருக்கும். ஸோ டிபி கிட்ட வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன், அதாவது டிபின்றது வந்து ஒரு டிமாண்டு, அதனால டிமாண்டு கிட்ட வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டோட இம்பேலன்ஸில் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படி தான் இந்த யூஎஸ்டி கேட் இந்த ட்ரேட் வந்து நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு செல் வந்து போயிருந்தோம். ஸோ இதில் வந்து $335 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதே டைமில் கோல்டில் ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சோச் வந்து பண்ணிருச்சு மார்க்கெட். சரிங்களா? ஸோ 4 ஹவரில் இந்த இடத்துல ஒரு சோச் வந்து பண்ணிருச்சு. ஸோ இந்த சோச் பண்ணதுக்கு மார்க்கெட் இந்த டிமாண்டில் பை வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு வரத்துக்கு மார்க்கெட் மேலேருந்து கீழே வரணும். ஓகேங்களா? அப்போது கீழே வர்றதுக்கு நமக்கு 15 மினிட்ஸில் ஒரு சோச் நடந்தால் போதும், நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இதுதான் என்னோட பிளானு. மார்க்கெட் என்ன பண்ணா, பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த லோ பிரேக் ஆன உடனே இந்த சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளையில் நான் வந்து என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துட்டேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, வந்தான் மேலே வந்துட்டு, ஆனால் ட்ரிகர் ஆகலை, கீழே வந்து போயிட்டான். ஓகேங்களா? சரி, கீழே போனான், அப்போ மறுபடியும் மேலே இப்படி வந்து இந்த இடத்துல ட்ரிகர் ஆகுவான். ஏன்னா இந்த ஒரு ஹையை இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் இதை ட்ரிகர் பண்ணி நமக்கு இந்த என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்னோட பிளான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தது. ஆனால் இங்கே ட்ரிகர் ஆகிறதுக்கு மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரணும்ல, அப்போ கீழே இருந்து ஒரு ஸ்கேல்ப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஐடியா வந்து கிடைச்சது. ஸோ கீழே இருந்து மார்க்கெட் மேலே வர்றதுக்கு ஒரு ஒரு கன்ஃபார்மான ஒரு பிளேஸ் வந்து இருக்கணும் நமக்கு. ஸோ ரீசண்டாக இங்கே இந்த பிவைஸ் நடந்தது பிரைஸ் ஆக்ஷன் மாடலில். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை கீழே இருக்கக்கூடிய ரீசன்ட் டிமாண்டை நான் மார்க் பண்ணி வச்சேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு புல் பேக், இந்த இடத்துல ஒரு புல் பேக், இந்த மார்க்கெட் திரும்புறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்ப் அடித்து பை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். மார்க்கெட் ட்ரிகர் டிமாண்டுக்கு வரல, ஆனால் மேலே போயிட்டான். ஏன் மேலே போகணும் அப்படின்ட்டு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் அந்த டிமாண்டோட இம்பேலன்ஸில் மார்க்கெட் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இம்பேலன்ஸில் ட்ரிகர் ஆயிருக்கு, நம்ம டைரெக்டாக என்ட்ரி போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக என்ட்ரி போக மாட்டோம், கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸா, 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஸோ 5 மினிட்ல ஒரு பியூரான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்குது. ஸோ பியூரான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்குது. இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு, இந்த இடத்துல சோச் வந்து நடந்திருக்கு. ஸோ சோச் பண்ணதுக்கு டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு டிமாண்டு தான் 5 மினிட்ல. ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்டில் எனக்கு ஸ்கேல் பண்ண போகிறேன் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் பெட்டராக எனக்கு ப்ராஃபிட் வந்து வேணும் அப்படின்றனால என்னோட என்ட்ரியை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நான் 1 மினிட்டுக்கு என்ட்ரி போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்டை 1 மினிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். என்னோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது. ஸோ என்ட்ரி இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு கீழே கொஞ்சம் பஃபர். ஸோ டிபி எங்கே செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் சப்ளை. ஏன்னா இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் ட்ரேட் பண்ணுறது கவுண்டர் அப்படின்றனால இந்த 15 மினிட்ஸோட சப்ளைல என்னோட டிபி வச்சிட்டேன். ஸோ மார்க்கெட் 1 மினிட்ல ட்ரிகர் ஆகிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ஒரு ஸ்கேல்ப் என்ட்ரியில் கிடச்சிது. ஓகேங்களா? 1:4. ஸோ 1.12. ஓகேங்களா? ஸோ 1:4 வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் லாட் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 0.4 யூஸ் பண்ணதுக்கு எனக்கு $48 மட்டும்தான் ரிஸ்க்கு. 0.5%க்கும் கம்மி தான் ரிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதில் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. சரிங்களா? ஸோ கோல்டில் பார்த்தீங்கன்னா $138 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி வந்து எடுத்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு புதுசுனா யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.